பெரும்பாலான அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் இறுதி நெருக்கடிக்கு தயாராகும் விதத்தை ஆளும் அனுமானம் இதோ. அந்த அனுமானம் இதுதான். சோதனையானது ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதை பற்றியது. ஞாயிறு சட்டம் அமல்படுத்தப்பட்டு வெளிப்புற அழுத்தம் கொடுக்கப்படும்போது ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதில் உண்மையுள்ளவர்கள் நிலைத்து நிற்பார்கள், இல்லாதவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். இதுவே பெரும்பாலான அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் செயல்படும் கட்டமைப்பு. இது போதாது என்று எலன் ஒயிட் தெளிவாக எழுதியுள்ளார். ஓய்வு நாள் விசுவாசம் தவறானது என்பதற்காக அல்ல, அது அவசியமானது. ஆனால் அவர் விவரித்த சோதனைக்கு ஓய்வு நாள் ஆராதனை மட்டுமே உருவாக்க முடியாத ஒன்று தேவைப்படுகிறது. அந்த விஷயம் நெருக்கடி வருவதற்கு முந்தைய அமைதியான ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டும். இறுதி நெருக்கடியின் உண்மையான சோதனை என்று அவர் விவரித்தது முதன்மையாக வெளிப்புறமானது அல்ல. அது உட்புறமானது மற்றும் அது குறிப்பிட்டது. அதற்கு என்ன தேவை என்பதை அவர் பெயரிட்டார். மேலும் அட்வென்டிஸ்ட் விசுவாசத்தின் ஒவ்வொரு வெளிப்புற அடையாளத்தையும் பராமரித்த பலர் அந்த தருணம் வரும்போது அதை கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். என் பெயர் ஜேம்ஸ். நான் நீண்ட காலமாக எலன் ஒயிட் விவரிக்கும் இறுதி நெருக்கடியைப் பற்றி படித்து வருகிறேன். என்னை தொடர்ந்து திகைக்க வைக்கும் விவரம் தீர்க்கதரிசனம் மட்டுமல்ல. அந்த தீர்க்கதரிசனம் கோரும் தயாரிப்பை பற்றி அவர் சொன்னதும், அதற்கு முந்தைய ஆண்டுகளில் பெரும்பாலான அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் உண்மையில் செய்து கொண்டிருக்கும் காரியங்களிலிருந்து அந்த தயாரிப்பு எவ்வளவு வித்தியாசமானது என்பதுமே ஆகும். செய்யப்படுவதற்கும் அவர் தேவை என்று கூறியதற்கும் இடையே உள்ள அந்த இடைவெளிதான் இந்த வீடியோவின் மையப்பொருள். அவர் சரியாக என்ன விவரித்தார் என்பதை ஆராய்வதற்கு முன், நாம் எதைப் பற்றி பேசப் போகிறோம் என்பதற்கு நேரடியாக பொருந்தும் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இறுதி தயாரிப்பு வழிகாட்டி. கடவுளின் முத்திரைக்கு முன்பாக இது ஒரு மையக் கேள்வியை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. இறுதி நெருக்கடிக்கான உண்மையான தயாரிப்பு ஒரு விசுவாசியின் அன்றாட வாழ்வில் இப்போது உண்மையில் எப்படி இருக்கிறது? இது முழுமையான தயார்நிலை மதிப்பீடு மற்றும் எலன் ஒயிட்டின் குறிப்பிட்ட ஆலோசனையின் அடிப்படையில் முற்றிலும் அமைக்கப்பட்ட 21 நாள் திட்டத்தை உள்ளடக்கியது. பொதுவான கொள்கைகள் அல்ல, குறிப்பிட்ட பகுதிகளுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல். இன்று நாம் விவாதித்தது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால், அந்த வழிகாட்டி இந்த தருணத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. விளக்கத்தில் 1490 இணைப்பு உள்ளது. இப்போது அவர் எழுதியதை கவனமாக பார்ப்போம், ஏனென்றால் அவர் தெளிவற்றவராக இருக்கவில்லை. தி கிரேட் கான்ட்ரவர்சி மகா போராட்டம் புத்தகத்தில், வெளிப்புற நெருக்கடி வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஒவ்வொரு தனிநபரின் குணாதிசயத்திலும் உருவாகி வரும் ஒன்றை இறுதிச் சோதனை வெளிப்படுத்துவதாக எலன் ஒயிட் விவரித்தார். கஷ்டகாலத்தை தாங்குபவர்கள் கடவுளை பற்றிய அனுபவபூர்வமான அறிவை கொண்டிருப்பார்கள் என்று அவர் எழுதினார். அதாவது கடவுளை பற்றிய அறிவு மட்டுமல்ல, சரணடைதல், அழுத்தத்தின் கீழ் நம்பிக்கை வைத்தல், விலை உயர்ந்ததாக இருந்தபோது கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தல் ஆகியவற்றின் உண்மையான அனுபவத்தின் மூலம் பெறப்பட்ட கடவுளின் அறிவு. அவர் இதை கோட்பாட்டு அறிவு, கொள்கை ரீதியான துல்லியம் மற்றும் நிறுவன விசுவாசம் ஆகியவற்றிலிருந்து வெளிப்படையாக வேறுபடுத்தி காட்டினார். அவை அனைத்தும் முக்கியமானவை, ஆனால் நெருக்கடி காலத்திற்கு தேவைப்படும் அனுபவபூர்வமான அறிவு அவற்றுக்கு சமமானதல்ல. இந்த வேறுபாட்டைத்தான் பெரும்பாலான அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் தாங்கள் செய்யும் தயாரிப்புகளில் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான குடும்பங்கள் செய்யும் தயாரிப்புகள் முதன்மையாக தகவல்களை சார்ந்தே இருக்கின்றன. அவர்களுக்கு தீர்க்கதரிசன வரிசை தெரியும். 3 தூதர்களின் செய்திகளை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அவர்களால் விசாரணை, நியாய தீர்ப்பு மற்றும் ஓய்வு நாளின் முத்திரையின் முக்கியத்துவத்தை விளக்க முடியும். இந்த அறிவு உண்மையானது, இது முக்கியமானது. ஆனால் துன்பத்தின் காலம் என்பது ஒரு கொள்கை சார்ந்த தேர்வு அல்ல என்று அவர் எழுதியுள்ளார். அது வெளிப்புற ஆதரவுகள் அனைத்தையும், தேவன் உடனிருந்து ஆளுகிறார் என்ற புலன் உணர்வு சார்ந்த சான்றுகள் அனைத்தையும் நீக்கும் ஒரு சூழலில் தொடர்ச்சியான நம்பிக்கை மற்றும் சரணடைதலின் அனுபவமாக இருக்கும். துன்பத்தின் காலத்தை தாங்கி நிற்பவர்கள் சத்தியத்தில் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பார்கள், அதனால் அவர்களை அசைக்க முடியாது என்று அவர் எர்லி ரைட்டிங்ஸ் நூலில் எழுதியுள்ளார். அவர் பயன்படுத்திய வார்த்தை நிலைநிறுத்தப்பட்ட, செட்டல்ட், முடிவெடுக்கப்பட்ட அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்ல, நிலைநிறுத்தப்பட்ட என்பதே. மேலும் அந்த நிலைநிறுத்தப்படும் செயல்முறை என்பது ஒருமுறை செய்யும் அர்ப்பணிப்பால் அல்ல, எவ்வளவு நேர்மையானதாக இருந்தாலும் பல ஆண்டுகால அன்றாட அனுபவங்களின் மூலம் நிகழ்வதாகும் என்று அவர் விவரித்தார். பகுதி 2. குறிப்பிட்ட குணாதிசயங்கள். இறுதி நெருக்கடிக்கு தேவைப்படும் குணாதிசயங்களை எலன் ஒயிட் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து கண்டறியலாம். அவற்றை ஒவ்வொன்றாக ஆராய்வது அவசியம், ஏனெனில் தயாரிப்பு ஆண்டுகள் எதை உருவாக்க வேண்டும் என்பதை அவை துல்லியமாக வெளிப்படுத்துகின்றன. முதலாவது, வெளிப்புறச் சான்றுகள் இல்லாத நம்பிக்கை. தேவனுடைய மக்கள் அனைத்து வெளிப்புற ஆதரவுகளிலிருந்தும் துண்டிக்கப்படும் காலம் வரும் என்று அவர் டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் நூலில் எழுதியுள்ளார். அப்போது இறைவார்த்தையின் வாக்குத்தத்தங்களே அவர்களின் ஒரே ஆதாரமாக இருக்கும். உணர்வுகளையும் கண்கூடாக பார்க்கும் சான்றுகளையும் நம்பி கட்டப்பட்ட விசுவாசம் போதாது என்று அவர்கள் உணருவார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் அதற்கு மாறாக பேசும்போது தேவனை நம்புவதை இந்த நெருக்கடி கோரும். அந்த வகையான நம்பிக்கையை நெருக்கடியான தருணத்தில் திடீரென உருவாக்க முடியாது.
தேவனை நம்புவதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதே வேளையில் நம்பாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் இன்னும் பேரழிவாக இல்லாத அந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் அது உருவாகிறது. இது உங்கள் குடும்பத்தின் அன்றாட தேர்வுகளில் எப்படி பொருந்தும் என்று சிந்தியுங்கள். ஒவ்வொரு முறையும் கண்ணுக்கு தெரியும் சூழ்நிலைகளை விட தேவனை நம்ப வேண்டும் என்ற உண்மையான முடிவு எடுக்கப்படும்போது அந்த நம்பிக்கையின் திறன் வளர்க்கப்படுகிறது, திறனை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதற்கு பதிலாக மிகவும் வசதியான பாதை தேர்ந்தெடுக்கப்படும்போது அந்த திறன் வளராமல் அப்படியே நின்றுவிடுகிறது. துன்பத்தின் காலத்தின் இறுதியில் நிலைத்திருக்கும் குணாதிசயம் அதற்கு முந்தைய அமைதியான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட குணாதிசயமே என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். நெருக்கடி குணாதிசயத்தை உருவாக்குவதில்லை, அது ஏற்கனவே இருந்ததை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது பண்பு முழுமையாக புரிந்து கொள்ளாமல் சரணடைவது. எலன் ஒயிட் தி கிரேட் கண்ட்ரோவர்சி புத்தகத்தில் துன்ப காலத்திலும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இருப்பவர்களின் ஆன்மீக நிலையை விவரித்துள்ளார். கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு தங்கள் சொந்த புரிதலை விட்டுக் கொடுப்பதே அவர்களின் வழக்கம். கடவுளின் வார்த்தை தங்களுக்கு புரியாத ஒன்றை கேட்டாலும் அவர்கள் அதைச் செய்கிறார்கள். இதற்கு மாறாக கடவுளின் கட்டளைகளை தங்கள் சொந்த நியாயங்களுக்கு ஏற்ப மதிப்பிட நினைக்கும் மக்களின் நிலையை அவர் விவரித்துள்ளார். கடவுளின் வழிகள் அவர்களின் தர்க்கத்திற்கு பொருந்தாதபோது அவர்களால் உறுதியாக நிற்க முடிவதில்லை. இது நடைமுறையில் மிகவும் முக்கியமானது. ஒரு விசுவாசமுள்ள அட்வென்டிஸ்ட் குடும்பத்தின் அன்றாட ஆன்மீக வாழ்க்கையில் கடவுளின் வார்த்தை ஒன்றைச் செய்ய கேட்கும் தருணங்கள் பல உண்டு. அப்போது அந்த குடும்பம் உண்மையாக பணிந்து நடக்கிறதா அல்லது நிபந்தனையுடன் கீழ்ப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. உண்மையான பணிதல் என்பது காரணம் முழுமையாக புரியாத போதும் அதற்கு தலையசைப்பதாகும். நிபந்தனையுடன் கூடிய கீழ்ப்படிதல் என்பது தங்கள் சொந்த நியாயத்திற்கு சரியாக தோன்றும் வரை மட்டுமே பணிவதாகும். இறுதிக்கட்ட நெருக்கடி பல ஆண்டுகால தயாரிப்பில் இந்த குடும்பம் எந்த பாதையை பின்பற்றியது என்பதை வெளிப்படுத்தும் என்றும் அந்த வெளிப்பாடு முழுமையாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்றும் அவர் எழுதினார். மூன்றாவது பண்பு கடவுளின் பிரசன்னம் உணராத போதும் பொறுமையுடன் காத்திருப்பதாகும். துன்ப காலத்தில் ஒரு கட்டத்தில் கடவுள் தன் மக்களை மறந்துவிட்டாரோ என்று தோன்றும் சூழல் ஏற்படும் என்று தி கிரேட் கான்ட்ரோவர்சி புத்தகத்தில் அவர் விவரித்துள்ளார். ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதது போல தோன்றும் போதும் தெய்வீக அருகாமையை உணராத போதும் கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய குணாதிசயமே விசுவாசத்திற்கு ஒரே அடிப்படையாக இருக்கும். இந்த அனுபவத்தில் உறுதியாக நிற்பவர்களின் விசுவாசம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, மாறாக பல ஆண்டுகளாக கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து பயின்றதன் மூலம் அவர்கள் அறிந்த அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும் என்று அவர் எழுதினார். கடவுளின் பிரசன்னத்தை உணர முடியாத போதும் அவரை தேடுவதாலும் ஜெபத்திற்கு பதில் வராத போதும் தொடர்ந்து நம்புவதாலும் ஆவியானவரின் சாட்சி மௌனமாக இருக்கும்போதும் பணிந்து நடப்பதாலும் மட்டுமே இந்த பண்பு உருவாகிறது. நாம் இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கை இயந்திரத்தனமாகவும் கடவுள் தொலைவில் இருப்பது போலவும் தோன்றும் வறட்சியான காலங்களிலும் உண்மையான ஆன்மீக பயிற்சியை தொடரும் ஒவ்வொரு அட்வென்டிஸ்ட் குடும்பமும் துன்ப காலத்திற்கு தேவையான ஆன்மீக பண்பை வளர்த்துக் கொள்கிறது என்று எலன் ஒயிட் கூறியுள்ளார். மூன்றாம் பகுதி. பெரும்பாலான அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் இந்த பண்புகளை திட்டமிட்டு வளர்க்காததற்கு அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை என்பது காரணமல்ல. இறுதிக்கட்ட நெருக்கடிக்கான தயாரிப்பு ஓய்வு நாளுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையிலான புறத்தேர்வு குறித்த விவாதத்திலேயே அதிக கவனம் செலுத்துகிறது. எலன் ஒயிட் குறிப்பிட்ட தீர்மானிக்கும் காரணியான உள்ளார்ந்த ஆன்மீக மாற்றத்தில் போதிய கவனம் செலுத்தப்படுவதில்லை. இதை அவர் டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் நூலில் நேரடியாக குறிப்பிட்டுள்ளார். பெரிய ஒளியை பெற்ற பலர் அந்த ஒளியால் மாற்றமடையவில்லை என்று அவர் எழுதினார். பிரச்சனை தீர்க்கதரிசன புரிதல் குறைபாடு அல்ல, உண்மையான மாற்றமின்மையே ஆகும். மக்கள் தீர்க்கதரிசன வரிசையின் ஒவ்வொரு அம்சத்தையும் புரிந்துகொண்டு அந்த நெருக்கடிக்கு தேவையான குணாதிசயம் இல்லாமல் நெருக்கடியை அடைய முடியும். இது ஏன் நடக்கிறது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டார். நம்பிக்கையாளர் உண்மையை முதன்மையாக அறிவு சார்ந்ததாக மட்டுமே வைத்திருப்பதால் இது நிகழ்கிறது. கொள்கைகள் துல்லியமாக உள்ளன. காலக்கோடு புரிந்து கொள்ளப்பட்டது. பொய்க்கும் மெய்க்கும் இடையிலான வேறுபாடுகள் தெளிவாக வரையப்பட்டுள்ளன. ஆனால் தினசரி அர்ப்பணிப்பு முழு வாழ்க்கையையும் ஆவியானவரின் பணிக்கு விட்டுக் கொடுப்பது என்பது நடைமுறையில் செய்யப்படவில்லை. அறிவு குவிந்துள்ளது. மாற்றம் ஏற்படவில்லை. கிறிஸ்துவின் படிகள் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புத்தகத்தில் அறிவுக்கும் குணாதிசயத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி அவர் எழுதியது இங்கே பொருத்தமானது. உண்மையான மனமாற்றத்தை ஒரு அறிவுசார் பரிமாற்றமாக அல்லாமல் பாசத்தின் பரிமாற்றமாகவும் முழு மனிதனையும் கடவுளை நோக்கி மாற்றி அமைப்பதாகவும் அவர் விவரித்தார். இது காலப்போக்கில் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை அன்றாட வாழ்க்கை முறைகளில் பிரதிபலிக்கச் செய்கிறது.
மனதளவில் மட்டும் வைத்துக் கொள்ளப்படும் மதம் மற்றும் தேவாலய வருகை, கொள்கை துல்லியம் ஆகியவற்றில் வெளிப்படும் மதத்திலிருந்து இதை அவர் தெளிவாக வேறுபடுத்தினார். இவை மாற்றத்திற்கான உள்வேலையை எளிதாக்கவே உள்ளன. இறுதி நெருக்கடிக்கு தயாராகும் ஒரு அட்வென்டிஸ்ட் குடும்பத்திற்கு இதிலுள்ள நடைமுறை பொருள் இதுதான். கொள்கை ரீதியான தயாரிப்பு அவசியமானது, ஆனால் போதுமானதல்ல. வெளிப்புற உண்மையுள்ளம் அவசியமானது, ஆனால் போதுமானதல்ல. துல்லியமான அறிவும் உண்மையான தொடர்ச்சியான மாற்றமும் இணைந்ததே போதுமானது. அந்த மாற்றம் ஒரு குடும்பம் எதை நம்புகிறது என்பதில் மட்டுமல்ல, மாறாக அதன் தினசரி தேர்வுகள், நெருக்கடியின் போது அதன் பதில்கள், மற்றும் யாரும் பார்க்காதபோது அதன் அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கையின் முறைகளில் வெளிப்படுகிறது. தேவாலயத்திற்கான சாட்சிகளில் டெஸ்டமனிஸ் ஃபார் த சர்ச் அவர் எழுதியது என்னவென்றால், துன்ப காலங்களில் கடவுளின் மக்களைக் காக்கும் தயாரிப்பு என்பது நெருக்கடியின் போது செய்யப்படும் ஒன்றல்ல. இது நெருக்கடிக்கு முந்தைய அமைதியான ஆண்டுகளில், ஆண்டுதோறும் முடிவெடுக்கும் ஒவ்வொரு முறையும், அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு முறையும் செய்யப்படும் தயாரிப்பு. இது நெருக்கடி வெளிப்படுத்தப் போகும் குணாதிசயத்தை உருவாக்குகிறது. பகுதி 4. இந்த உருவாக்கத்தோடு எலன் ஒயிட் இணைத்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சி உள்ளது. அதை குறிப்பிடுவது முக்கியம், ஏனெனில் அவர் தனது எழுத்துக்களில் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் இறுதி நெருக்கடிக்கு தேவையான குணாதிசயத்தை உருவாக்குவதற்கான மிக நேரடியான தினசரி வழிமுறை இதுவே. அவர் கிறிஸ்துவின் படிகள் புத்தகத்தில் காலை அர்ப்பணிப்பை பற்றி எழுதினார். ஒவ்வொரு நாளையும் முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்கும் விருப்பத்துடன் தொடங்கும் பயிற்சி. சடங்காக அல்ல, மாறாக நாளின் ஒவ்வொரு அம்சத்தையும், ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு உறவையும், ஒவ்வொரு பதிலையும் நாள் தொடங்குவதற்கு முன்பே கடவுளின் அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரும் உண்மையான செயலாக அது இருக்க வேண்டும். காலப்போக்கில் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் இந்த தினசரி பயிற்சியே மனதை இறைவனுக்கு அடிபணிய பழக்கும் கருவி என்றும், சூழ்நிலைகளால் அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்க்கும் கருவி என்றும், வெளிப்புற ஆதரவுகள் இன்றி நிலைத்து நிற்கும் குணத்தை உருவாக்கும் கருவி என்றும் அவர் எழுதினார். காலை வழிபாட்டின் நீளத்தை பற்றியது அல்ல இது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டார். அதன் தரமே முக்கியமானது. வெறும் பழக்கத்திற்காக நீண்ட நேரம் செய்யப்படும் வழிபாட்டை விட மனப்பூர்வமாக செய்யப்படும் குறுகிய நேர சரணாகதியே ஆன்மீக ரீதியாக அதிக பயன் தரும். காலை வழிபாட்டின் மூலம் அந்த நாள் முழுவதையும் கடவுளின் அதிகாரத்திற்கு உட்படுத்துகிறீர்களா அல்லது சௌகரியம், விருப்பம் மற்றும் பொருள் சார்ந்த முன்னுரிமைகளால் நிர்வகிக்கப்படும் குடும்ப அமைப்பிற்கு இணையாக ஒரு மதச் சடங்காக இதைச் செய்கிறீர்களா என்பதே அவர் எழுப்பிய கேள்வி. அநேக அட்வென்டிஸ்ட் குடும்பங்கள் செய்யும் தயாரிப்பிற்கும் இறுதி நெருக்கடிக்கு தேவைப்படும் தயாரிப்பிற்கும் இடையே அவர் கண்டறிந்த இடைவெளி இதுவே. இந்த இடைவெளி முக்கியமாக தீர்க்கதரிசன அறிவில் இல்லை. தீர்க்கதரிசனம் கோரும் குணத்தை உருவாக்கும் சரணாகதியை தினசரி கடைபிடிப்பதில்தான் அந்த இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியை நிரப்புவது என்பது நெருக்கடிக்காக காத்திருப்பதல்ல. இறுதி நெருக்கடியின் வெளிப்புற அழுத்தம் வரும்போது தேவைப்படும் சரணாகதியின் விலையுடன் ஒப்பிடுகையில், இப்போது அமைதியான ஆண்டுகளில் அதன் விலை குறைவாக இருக்கும்போதே உண்மையான உருவாக்கப் பணியை தொடங்குவதே ஆகும். இடுக்கண் காலத்திற்கு தயாராக இருந்த மக்களைப் பற்றி அவர் கிரேட் கான்ட்ரவர்சி மகா போராட்டம் புத்தகத்தில் எழுதியுள்ளார். அவர்களைப் பற்றி விவரிக்கும்போது அவர்களின் விசுவாசம் சொந்த நீதியின் மீது அல்ல, கடவுளின் குணத்தின் மீது இருந்ததாகவும், அவர்களின் நம்பிக்கை கண்ணுக்கு தெரியும் சூழ்நிலைகளின் மீது அல்ல, இறை வார்த்தையின் வாக்குறுதிகள் மீது இருந்ததாகவும், அவர்களின் சரணாகதி நிபந்தனைக்கு உட்பட்டதாக அல்லாமல் முழுமையானதாக இருந்ததாகவும் கூறினார். இந்த நிலையை நெருக்கடியான தருணத்தில் அடைய முடியாது என்பதை அவர் தெளிவாக கூறினார். முந்தைய ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட உண்மையுள்ள தினசரி பயிற்சியின் மூலமே இது எட்டப்பட்டது. இறுதி நெருக்கடியின் உண்மையான தேர்வு இதுதான். தீர்க்கதரிசன வரிசையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பது அல்ல, இருப்பினும் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஓய்வு நாளுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர்களா என்பது அல்ல, இருப்பினும் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். நெருக்கடிக்கு தேவையான தினசரி சரணாகதி மற்றும் நம்பிக்கை தயாரிப்பு ஆண்டுகளில் போதுமான அளவு சீராக பயிற்சியளிக்கப்பட்டு நெருக்கடி வெளிப்படுத்தும் ஒரு நிலையான குணாதிசயமாக மாறியுள்ளதா என்பதே கேள்வி. தேவைப்படுவது குறித்து அவர் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக கூறினார். இப்போது தயாராகிக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையில் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டுச் சொன்னார். தயாரிப்பு காலம் இதுவே, வெளிப்புற நெருக்கடி வரும் தருணம் அல்ல என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டார். இறைவனின் முத்திரைக்கு முந்தைய இறுதி தயாரிப்பு வழிகாட்டி நீங்கள் இப்போது உணரும் விஷயத்திற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. உங்கள் குடும்பம் உண்மையில் தயாராகும் விதத்தில் ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்ற நேர்மையான உணர்வே அது. அது அவர்கள் நம்புவதில் அல்ல, மாறாக அவர்கள் தினசரி கடைபிடிப்பதில் உள்ளது. பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மிரியம் தினசரி தயாரிப்பிற்கு தான் கண்டறிந்ததிலேயே மிகவும் பயனுள்ள வழிகாட்டி இது என்று விவரித்தார்.
தீர்க்கதரிசன புரிதல் மட்டுமல்ல, குணாதிசய உருவாக்கத்தின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கான தெளிவான வழிமுறைகளும் இதில் உள்ளன. அதை வழங்குவதற்காகவே இது துல்லியமாக வடிவமைக்கப்பட்டது.